கடலூர் மாவட்டம் வடலூர் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்து ஒரு குட்கா வண்டி, அதாவது 4 சக்கர வாகனத்தில் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வந்து ஆய்வாளர்கள் உதயகுமார் மற்றும் ராஜா தாமரை பாண்டியன் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படையினர் அமைக்கப்பட்டது. தனிப்படையில் வந்து தவசெல்வம், ராஜா மற்றும் அலிவரகன் ஆகிய உதவி ஆய்வாளர்கள் அவர்கள் வந்து ஆபத்தானபுரம் அப்படின்ற பகுதியில் வந்து வாகன சோதனை ஈடுபட்டு இருக்கும்போது இந்த கிரெட்டா வண்டி, ஒரு வெள்ளை கலர் கிரெட்டா வண்டி வந்திருக்கிறது. அதை உடனடியாக சோதனையிட்ட பொழுது அதில் வந்து சுமார் 350 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. அதில் இருந்த 2 நபர்கள், அதாவது ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் தன்ராஜ் பெரியால் அண்டு திலீப் சிங் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இங்கே யாருக்கு போகுது அப்படின்னா, கணேசன் என்பவர் மந்தாரக்குப்பம், அதுபோல் வடலூரை சேர்ந்த ராம்குமார் மற்றும் வேல்முருகன் மற்ற அந்த 3 பேரையும் வந்து இப்போ ஃபர்தராக வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம். மொத்தம் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 350 கிலோ இதன் வந்து தோராய மதிப்பு வந்து 1.5 லட்ச ரூபா மதிப்பு கொண்டது. ஸோ இதுவரைக்கும் நமது கடலூர் மாவட்டத்தில் கடந்த இந்த வருடம் இந்த 3 மாதங்களில் வந்து 150 வழக்குகள், இந்த குட்கா வழக்குகள் போடப்பட்டுள்ளது. அதில் வந்து 180 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 1700 கிலோ அந்த குட்கா பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் 3 நபர்கள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல் கஞ்சா வழக்குகளை எடுத்துக்கொண்டால் 57 வழக்குகள் வந்து இதுவரை இந்த 3 மாதத்தில் வந்து நம்ம மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் 136 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 90 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கஞ்சா விற்பனை செய்தவர்கள் 8 நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார் இதுவரைக்கும். அதுபோல் இந்த கடைகளில் வந்து இந்த போதைப் பொருட்கள், அதாவது இந்த குட்கா போன்ற பொருட்கள் வைத்திருந்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் வந்து அவர்கள் கடைகளுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம சீல் வச்சுட்ருக்கோம். சீல் வச்சா 15 நாளைக்கு வந்து கடைகள் திறக்க முடியாது. அதுபோல் காவல்துறை சார்பாக இந்த விற்பனை செய்பவர்கள், போதைப் பொருட்கள் குட்கா மற்றும் இந்த கஞ்சாவை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்படுகிறது.